Good morning to everyone. எல்லாருமே என்ன காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே? ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நேரு மெமோரியல் காலேஜ் திருச்சி. என்னக்கா? ஓகே. உட்காருங்க. அந்த ஊரோட எக்ஸாக்ட் பேருங்களா? சரி ஓகே. இப்போ என்ன லேர்ன் பண்ணணும்னு சொன்னாங்கம்மா? என்ன கற்றுக்கலான்னு வந்திருக்கீங்க? இதோட கான்செப்டோட பேர் என்ன சொன்னாங்க? இல்லைம்மா இந்த சப்ஜெக்ட் பேர், மெயின் சப்ஜெக்ட் பேர் என்ன? டிஜிட்டல் மார்க் ஃபஸ்ட் இயருங்களா எல்லாருமே? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்திருக்கும் சரிங்களா? இப்போ பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. இப்போ ஐடி செக்டார்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃபீல்டு கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு காலேஜ் படித்து முடித்தோடனே நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு காம்படிஷன் அதிகம். அதே மாதிரி எந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே பிசிஏ ஸ்டூடெண்ட்ங்களா? இது உங்களுக்கான நான் கோடிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு டிஜிட்டலாக மாறி இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரௌசிங் சென்டர் தான் இருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட்டே கிடையாது. அதுவுமே ரொம்ப ரேராக தான் இருக்கும். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ கிடையவே கிடையாது. பட்டன் மொபைல்ஸ் தான். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸே இல்லாதவங்க இல்லை. அதுவும் ஐஃபோன் இல்லாதவங்க இல்லாத அளவுக்கு நிறைய பேர் ஐஃபோனுக்கே சேஞ்ச் ஆகிறாங்க. ஆண்ட்ராய்ட் தாண்டி ஐஓஎஸ்கே நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே கேஷாக தான் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். ஒரு கடைக்கு போனால் கூட நம்ம ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ணுறோமே தவிர கேஷ் கையில் வச்சிருக்கவங்க ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க. கேஷே கையில் யாரும் வச்சுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு டிஜிட்டலாக மாறி இருக்கும். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு கடைக்கு போய் தான் ஒரு பொருளாக வாங்குவோம். ஒரு ஃபோனாக இருக்கும், ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ட்ரெஸ் வாங்குறது, எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷோரூம் போய் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் தான். அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆன்லைன் வெப்சைட் வந்துருச்சு. இப்போ இ காமர்ஸோட வெப்சைட் இது அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தோம்னா ஆப், இ காமர்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நம்ம எது புதுசாக லேர்ன் பண்ணாலும் நம்ம யூடியூப்ல தான் கற்றுக்கிறோம். சரிங்க. லேர்னிங்க்கு எல்லா சயின்டிஃபிக்கல் வீடியோஸ்ல இருந்து நம்ம லேர்னிங் பண்றது, ப்ராஜெக்ட் தயார் பண்றதுக்கான டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் யூடியூப்ல தான் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புக்ல படிச்சுட்டு இருந்தோம், ஒரு பிளாக்ல படிச்சுட்டு இருந்தோம். இதெல்லாமே சேஞ்ச் ஆகி இப்போ வீடியோ கண்டனாக மாறிடுச்சு. அப்போ நம்ம டெக்னாலஜியோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அதிகமாயிட்டே போகுது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம டிஜிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க பிசிஏ ஸ்டூடெண்ட், இப்போ மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு சும்மா படத்துலயாவது நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்டு தானே? இப்போ வேலைக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா? சிவகார்த்திகேயன். நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஆர்வமா சொல்றீங்க. அது என்ன படம்? மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க அதில். சரி, மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம் தான் மார்க்கெட்டிங். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஃபோன் வச்சிருக்கேங்கிறது தெரியணும் உங்களுக்கு. இப்போ தெரியப்படுத்துறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நியூஸ் பேப்பர்ல நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடை நம்ம கொடுப்போம். இல்லை நோட்டீஸ் அடிச்சு நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண மெத்தட் என்னன்னா, வீடு வீடா போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோப்பு தூள், சோப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டிலலாம் கதவை தட்டி இந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்டி சேல் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, நான் ஒரு சர்வீஸ் பண்றேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றேன், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பேன், ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பேன், யூபிஎஸ் சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா நான் பண்றேங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சாதான் நான் பண்ண முடியும். நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா மக்களுக்கு தெரியணும். அப்ப நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீடியம் தான் மார்க்கெட்டிங். இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு மீடியம் செயல்படுது இல்லையா? அதுதான் நம்ம மார்க்கெட்டிங் நம்ம சொல்றோம். அதே நம்ம டிஜிட்டலா பண்ணோம் அப்படின்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டிஜிட்டலா என்ன அப்படின்னா நம்ம அந்த காலத்துல பண்ண எல்லா மார்க்கெட்டிங் மெத்தடும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மெத்தட். ட்ரெடிஷ்னலாக என்னது? நியூஸ் பேப்பரு, நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறது, டிவியில் ஆடு கொடுக்கறது, ரேடியோவில் விளம்பரம் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்து மெத்தடு. இப்போ ரேடியோ கேட்குறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. டிவியில் யாரும் விளம்பரம் பார்க்குறாங்கன்னா டக்குன்னு நம்ம மாற்றிடுவோம். கரெக்டு தானே? ஏதாவது விளம்பரம் வந்தால் கூட டக்குன்னு சேனல் மாற்றிட்டு வேற ஏதாவது ஷோ பார்ப்போம். அப்போ இதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. பட் யூடியூப்லாம் பார்த்தோன்னா ஸ்கிப்பபிள் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட்லாம் இருக்கு. அதான் நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும். ஒரு சில இதெல்லாம் நம்ம அதுலேயே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடை பார்த்தா தான் உங்களை அந்த வீடியோவே பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜியோட வளர்ச்சி வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு விளம்பரத்தை அடிக்கடி நம்மளால பார்க்கவும் வைக்க முடியும். இப்போ யூடியூப்ல ஏதாவது நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ், ஒரு சுடிதார் பாக்குறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆட் வந்துட்டே இருக்கும். அந்த சுடிதார் சம்பந்தப்பட்ட விளம்பரம் நீங்க யூடியூப் வீடியோ இல்லை வெப்சைட் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணியாவது அந்த ஆடை பார்க்க வச்சிடறாங்க. அப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு 100% கிடையாது, ஒரு 200% சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஒரு பிஸ்னஸே டெவலப் பண்ண முடியும். அப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை டெவலப்பே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது மக்கள்கிட்ட
கொண்டு போய் சேர்க்கணும். என்ன சர்வீஸ் பண்றேன் நான், லேப்டாப் இன்ஸ்டாலேஷன், எந்த சர்வீஸ் செக்டார்ஸ், எல்லா பிசினஸ் செக்டார்ஸ்க்கும் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு மீடியம் வேணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஜிட்டலாக மாறிடும். இப்போ எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேஷாக கொடுத்துருந்தோம், ஒவ்வொரு கடையில் கொஞ்சமாக நம்ம சேஞ்சஸ் வச்சு கேஷ் வச்சிருப்போம். இப்போ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலாக மாறினால ஒரு 90% கேஷாக கொடுக்கறது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ணுறோம். அப்போ அது குறைஞ்சிட்டு ஒரு காலகட்டத்தில் கேஷ் மணியே வந்துட்டு இருக்காது. அப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு 100% போக போக கால வளர்ச்சியில் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஃபீல்டு. அதே மாதிரி ஐடி செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா 2 செக்டார் தான். ஒன்று கோடிங் போகிற செக்டார், இன்னொன்று நான் கோடிங். இப்போ கோடிங் போகிற செக்டார்ஸ் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ கோடிங்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதை வந்து புரிஞ்சு கற்றுக்கிட்டு அதை ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஆப்போ ரெடி பண்ணுறது ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு. பட் அந்த ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதில் தான் நான் கோடிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் யூஏ யூஎக்ஸ் டெவலப்பர் இருக்குது, ஃப்ரண்ட் இன் பேக் இன் டெவலப்பர் இருப்பாங்க, நிறைய வந்து செக்டார்ஸ் இருக்குது. அந்த நான் கோடிங் செக்டாரில் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ஒரு செக்டார் இருக்கு. இதுக்கு வந்துட்டு பெரும்பாலும் கோடிங் நாலேஜ் தேவைப்படாது. இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். சேலரி வந்துட்டு ஒரு ஹை சேலரி வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டாகவே இருக்க போகிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கற்றுக்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ் கிளாஸ் தான். கம்ப்ளீட்டாக எல்லாமே கற்றுக்க முடிஞ்சதுனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு உங்களோட கெரியர் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? ஃபஸ்ட் இயர் போயிருக்கீங்க எல்லோரும், அப்படி தானே? சரி, ஓகே. உங்களோட ஃபீட்பேக் வந்து எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த டேவோட என்ன வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுங்கிறது ஒரு ஃபீட்பேக்கை கொடுங்க. அது மூலம் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேட்ச் வரும்போது அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலையரசி, நேரு மெமோரியல் காலேஜ், புத்தனாம்பட்டி, திருச்சியிலேருந்து வரோம். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜிக்கு நான் ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் ஃபஸ்ட் இயரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எப்படி ஒரு ஆட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி வந்து போஸ்ட் பண்ணணும், அதில் வந்து க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் அதில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஃபஸ்ட் இயருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரில, கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். இங்கே நான் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எப்படி புதுசாக ஒரு ஆடு க்ரியேட் பண்ணலாம், எப்படி போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எனக்கு என்னன்னு தெரியாத ஐடியாவே இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு தாட் இருக்குது. ஓகே,
அது இல்லாமல் என்ன அப்படின்னா எப்படி ஒரு மார்க்கெட்டிங்கில் என்னென்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும், கூகுளில் ஆடு வருதுன்னா ஓகே நம்ம பார்ப்போம், நிறைய பார்த்துட்டே இருப்போம். எப்படி ஆடு வருதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ எப்படி ஆட் போடுறாங்க, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி ஆட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டு பே பண்ணி எப்படி வந்து வெப்சைட்லாம் ஃபஸ்ட்டு வருது, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ எடுத்த உடனே வெப்சைட் நிறைய வருது. ஓகே நம்ம கிளிக் பண்ணோட்டி வர ஆப்ஷன் எல்லாமே ஓகே இதெல்லாம் நல்ல வெப்சைட்டு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, எல்லாமே அமௌண்ட்டு பே பண்ணி தான் வருது. அப்போ அமௌண்ட்டு பே பண்ணி வருதுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பின்னாடி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். வெப்சைட் எப்படி எல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம், SEO அப்படின்னு ஆப்ஷன், அது இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஆடு க்ரியேட் பண்ணலாம் கேன்வால் ஆப்ஷன் பார்த்தேன். அந்த ஆடை யூடியூப் வீடியோவாகவோ ஆடியோவோ இல்லை இமேஜாவோ எப்படியெல்லாம் வந்து ஆடை வந்து இன்சர்ட் பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லி கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்தது ரொம்ப தேங்க்யூ. அவங்க ஓரளவு எப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். என் நேம் திவ்யதர்ஷினி. நான் நேரு மெமோரியல் காலேஜிலேருந்து வரேன். புத்தனாம்பட்டி. ஃபஸ்ட்டு BCA, ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி கம்பெனிக்கு வந்தோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கிட்டோம். எப்படி போஸ்ட் பண்ணுறது, போஸ்டர் ரெடி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டோம். பிஸ்னஸ் மூலியமாக எப்படி ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இதை வச்சு எங்கள் லைஃப்பில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட்ஸ் நாங்களே போட்டுப்போம். அந்த ரேஞ்சுக்கு கற்றுக்கிட்டோம். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ சார். காலேஜ் புத்தனாம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் டெக்னாலஜி வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக வந்திருக்கோம். இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணணும், இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணணும், வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி அப்லோட் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கேன்வாவில் எப்படி போஸ்டர் மேக்கிங் பண்ணுறது, பிளாகிங் எப்படி பண்ணுறது, அது வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ரேங்கிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் விஸ்வா. நான் NMC காலேஜில் புத்தனாம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து நிறைய ஆட் டெவலப் பண்ணுறது, அப்புறம் நிறைய இது கற்றுக் கொடுத்தாங்க. இதில் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து ஆட் டெவலப்பிங்கு அண்டு யூடியூப் ரீல்ஸில் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். BCA படிக்கிறேன். புத்தனாம்பட்டிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. டிராஃபிக் அந்த இதில், அப்புறம் கேன்வாவில் போஸ்ட் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்க.